Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. கடைசில அந்த திட்டமும் நிறைவேறல. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணா? இனிமேல் இவங்கிட்ட நல்லவமா நடிச்ச வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சு ரெண்டு பேரும் திட்டம் போட்டு கடத்திட்டடா நீ. ஏய் லூசாடா நீ, லூசா நீ. இத பார், நீ சொன்ன மாதிரி நான் ஸ்ரீநிதியை லவ் பண்ணது உண்மை. ஸ்ரீநிதி என்ன லவ் பண்ண வைக்கணுன்றதுக்காக நான் திட்டம் போட்டு அவள்கிட்ட நடிச்சது உண்மை. அதுக்கப்புறம் கார்த்தி அவள் லவ் பண்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நான் கெடுக்கணும்னு நினைச்சதும் உண்மை. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட மறுக்கல. ஆனா ஸ்ரீநிதியும் கார்த்தியை நான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்ன பாத்தியா, அதுதான்டா உண்மை இல்ல. இதை என்ன நம்ப சொல்ற? தான் பொண்ணு எப்படி இருக்காளோ என்ன பண்றாலும் தெரியாம ஒரு குடும்பமா எவ்வளவு இடிஞ்சு போயிருக்கு தெரியுமா? நான் இப்ப அங்க இருந்தா வரேன். அவங்க படுற வேதனைய என்னால பார்க்க முடியலடா. அந்த அங்கிளுக்கு ஆண்டிக்கும் என்ன ஆர்த்த சொல்றதுன்னு எனக்கு. டேய் அதை விடுறா, சிறுவன் தேடுறா, உன் நண்பன்டா, அது மட்டும் இல்ல உன்னோட பிசினஸ் பார்ட்னர். அவன் இப்ப மனசுடிச்சு போய் உட்காந்துருக்கான்டா. ஒரு குடும்பத்தோட பாவத்தை கூட்டிட்டு எல்லாரையும் அள வச்சுக்கிட்டு நீ ஒருத்த மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறடா. ஏய் உன்ன மாதிரி ஆயோக்கியம் இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான்டா. டேய் ஆதி, நான் சொல்றத முதல்ல கேளு. ஸ்ரீநிதியை கடத்தி கொண்டு வச்சிருக்கனாலயோ இல்ல அவளை நீ கட்டாயப்படுத்தினாலயோ அவளுக்கு உன் மேல காதல் வந்துடும் நினைக்கிறியா? கண்டிப்பா வராதுடா. நீ ரொம்ப பிரில்லியண்டா பிளான் பண்ணி ஸ்ரீநிதியை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாலும் அந்த லைஃப் கண்டிப்பா சந்தோஷமா இருக்காது. ஏன்னா ஸ்ரீநிதி மனசுல கார்த்திக் தான் இருக்கான். அந்த மனசுல உன்னால கண்டிப்பா இடம் பிடிக்க முடியாதடா. இந்த பாரா, அந்த வாழ்க்கை நரகண்டா. ஸ்ரீநிதிக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். டேய் ஆதி, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. டேய் நீ இப்பவே என் கூட வா. கார்த்தியும் ஸ்ரீநிதி எங்க அடைச்சு வச்சிருக்கியோ அங்க என்ன கூட்டு போ. அவங்கள என்கிட்ட ஒப்பட பாப்பலாம். ஏய் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கடா ஃபர்ஸ்ட். வாடாங்கற. ஏய் டேய் இப்போ என் கூட வர போறே இல்ல நீ? டேய் நான் கடத்தல சொல்றேன்ல. சொல்லிட்டேன். சொல்லுங்க. இதுல ஒரு சைன் வேணும் சார். Thank you sir. லீலா ஒன் செகண்ட், ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க யாரும். ஓகே சார். சாரிடா, எமோஷனை கை வச்சுட்டேன். ஆனா நான் உங்கள்கிட்ட சாரி கேட்க மாட்டேன்டா. நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு உன் சட்டையை மட்டும் இல்ல தோலே உரிச்செடுக்கணும். ஏய் அது ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என் சைட்டு ஆயத்தை ஏன் என்ன சொல்ல விட மாட்டேற? இதை பாரு, ஸ்ரீயையும் கார்த்தியும் நான் கடத்தல. அப்படி கடத்தினா உடனே எதுக்கு மறைக்கணும் மாதிரி எதுக்குடா பயப்படணும்? இதை பாரு, ஸ்ரீயை ஆரம்பத்துல இருந்து லவ் பண்ண காலத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ஸ்ரீநிதி மேல எனக்கு எந்த லவ்வும் கிடையாது. இதான் நிஜம், சத்தியம். ஸ்ரீநிதி தவிர வேற யாருமே என் வாழ்க்கையில கிடையாதுன்னு நினைச்சேன். அவ இல்லாம என் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சேன். ஸ்ரீநிதி என்னோட தான் வாழணும், என்ன தவிர வேற யாரையும் அவன் மனசால கூட நினைச்சு பார்க்க கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் என்னென்னமோ பண்ணினேன். ஆனா அந்த பிரேம் எப்போ செத்து போயிட்டாங்க. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல? அன்னைக்கு என்ன நினைச்சு தெரியுமா? நீங்களும் எனக்கு ஸ்ரீநாத் மாதிரி தான். உங்களையும் நான் என் அண்ணனா தான் நினைக்கிறேன். அப்பவே என் மனசுல இருந்த அழுக்கெல்லாம் கரைஞ்சு காணாம போயிடுச்சுடா. ஸ்ரீநிதி என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் அவங்க வார்த்தையால கேட்டதுக்கு அப்புறம் நான் புதுசா பிறந்தேன்டா. இந்த மறு ஜென்மம், இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீநிதி எனக்கு தங்கச்சி தான். டேய் உன் கட்டுக்கதை என்ன நம்ப சொல்றியா? இது கதை இல்லாதி, உண்மை. ஸ்ரீநிதியும் கார்த்தியும் நானே தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு மனப்பூர்வமா ஆசைப்படுறேன். இதை நம்பு ஆதி. டேய் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடாது. இந்த பார் பிரேம், நீ என் நண்பன், கேட்டா உண்மையை சொல்ல தான் வந்தேன். ஆனா நீ என்கிட்ட ஒரு நடிப்பு திறமை காட்டுறல. இந்த பார், அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு நீ சொல்லட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? கண்டுபிடிக்கிறேன்டா. அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சு காப்பாத்தி உன் முன்னால கொண்டு நான் நிறுத்துறேன். என் பேர் ஆதித்யாலடா. ஆதி ஏயா, டேய் இது சவால் தான்டா. ஒன்னால முடிஞ்ச தடுத்து பாரு. ஆதி ஆதி ஏ ஆதி ஆதி
ஹலோ, யாரு பல்லவியா? ஆமா, நீங்க யாரு? நான் தான் கல்பனா பேசுறேன் பல்லவி. கல்பனா, என்ன இவ்ளோ காலையில? ஏண்டி பல்லவி, இன்னும் நீ காலையில பேப்பர் பார்க்கலையா? பேப்பரா? இல்ல, ஏன்? உன் பையன் கார்த்தி ஸ்ரீநிதின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணானாமே, நீ ஒத்துக்கலையாமா அதுக்கு? இப்ப அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களாமே, போலீஸ் தேடிட்டு இருக்காங்களாம்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன அப்படி எல்லாம் இல்லங்கிற? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சும்மாவா நியூஸ் கொடுப்பாங்க? ஏண்டி பல்லவி, ஏன் உன் பையனோட லவ்வ நீ ஒத்துக்கல? சொல்லுடி, ஜாதி வேற என்ன? ஏண்டி சைலண்டா இருக்க? போன வை. என்னங்க? என்னங்க? அப்பா, அம்மா, ஷூ, பிரியா, எல்லாரும் எங்கதான் போய் தொலைஞ்சாங்க இந்த வீட்ல? என்னம்மா? இங்க வாடி. என்னாச்சுமா? உங்க அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் எங்க போனாங்க? அப்பா காலையில எழுந்து வெளில போயிட்டாங்க. தாத்தாவும் பாட்டியும் கார்டன்ல இருக்காங்க. ஏமா, என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? உனக்கு காலேஜ் போகணும்ல, சீக்கிரம் போய் ரெடி ஆகு போ. அப்பா, என்னப்பா இது? இந்த போலீஸ்காரங்க ஏன்பா இப்படி கண்ணா பின்னான்னு நியூஸ் கொடுத்திருக்காங்க? பேப்பர் படிச்சீங்களா இல்லையா? படிச்சேமா. ஏன்பா இப்படி எல்லாம் நியூஸ் கொடுக்கறாங்க? ச்சே, காலங்கர்த்தால இந்த கல்பனா போன் பண்ணி என்ன, யோ எனக்கு அவமானமா போச்சுப்பா. ஏன்பா இந்த கார்த்திக் இப்படி எல்லாம் பண்றான்? இந்த ஊரே என்ன கேவலமா பேசுற மாதிரி பண்ணிட்டானே. இந்த கார்த்திக் அவளை கூட்டிட்டு எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. போலீஸ்காரங்களும் இதோ அதோன்னு சொல்லிட்டு உருப்படியா ஒரு தகவலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த லட்சணத்துல பேப்பர்ல இந்த மாதிரி நியூஸ கொடுத்துட்டு நம்ம குடும்ப கௌரவத்தை சந்தி சிரிக்க வைக்கிறாங்க. காலங்காத்தால எதுக்கு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? கார்த்திக் ஸ்ரீநிதி பத்தி பேப்பர்ல நியூஸ் கொடுத்தா ஏதாவது தகவல் கிடைக்குன்னு போட்டிருப்பாங்க. இதே நீ பெருசு பண்ணிட்டு இருக்க, விட்டு தள்ளுமா. இது பாரு பல்லவி, போலீஸ்காரங்க பல வழிகள்ல ட்ரை பண்ணுவாங்க. அதுல ஒரு வழிதான் இது. ஒருவேளை இது மூலமா கார்த்திகை பத்தி ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லையா? என்ன பல்லவி, அப்பா சொன்ன மாதிரி பேப்பர்ல வந்திருக்க நியூஸ் நல்லதுக்குன்னு எடுத்துக்கம்மா. என்னால அப்படி எடுத்துக்க முடியலமா. ஏமா இப்படி நம்ம குடும்பத்துக்கு மட்டும் வந்து சேருது? நம்ம யார் மனசு நோகடிச்சோம்? ஏன் நமக்கு மட்டும் இந்த வேதனை? கார்த்திக் இப்படி செஞ்சிட்டானேன்னு சொல்லி வேதனை படுறதா, இல்ல அவன் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ நினைச்சு வேதனை படுறதா? சொல்லுமா, என்ன பண்ணுன்னு சொல்லு. பல்லவி, நீ அனாவசியமா கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்கிறமா. மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீ மனசை போட்டு அலட்டிக்காதம்மா. ஆமாப்பா, மாப்பிள்ளை இருக்காரு. ஆனா என்ன பிரயோஜனம்? அவருக்கு எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பத்தின கவலை தான் தவிர குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறாரா? கார்த்திக் காணாம போயிட்டானே, அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு கொஞ்சமாவது கவலைப்பட்டு டென்ஷன் ஆகுறாரா? இல்ல அவனை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சி தான் எடுத்தாரா? அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பெருசா என்னமோ மாப்பிள்ளை இருக்காரு. எப்ப பார்த்தாலும் எடுத்த கௌதம் பேசுறது உனக்கு வழக்கமா படிச்சு பல்லவி.
உரைக்காத. கார்த்திக் உனக்கு மட்டும் பையன் இல்ல, அவருக்கும் தான். நீ உன் வேதனையை வெளியே சொல்லி புலம்புற, அவரால உன்ன மாதிரி வேதனை வெளியே காட்டிக்க முடியுமா? ஆமா பல்லவி, மாப்பிள்ளை முகத்தை பார்த்தாலே புரியுது அவர் எவ்வளவு வேதனையில் இருக்காருன்னு. அதை ஒன்னால புரிஞ்சுக்க முடியலையே. நீங்க 2 பேரும் உங்க மாப்பிளைய விட்டு கொடுக்காம தான் பேசுவீங்க. இல்ல பல்லவி, மாப்பிள்ளை கேரக்டரை உணர்ந்துதான் 2 பேரும் பேசுறோம். மாப்பிள்ளை பிசினஸே பெருசா நடிச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை கவனிக்கலன்னு கோவப்படுறியே, இப்ப மாப்பிள்ளை எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? எங்க போயிருப்பாரு? வழக்கம் போல ஆபீஸ்க்கு தானே. அதான் இல்ல பல்லவி, பேப்பர் நியூஸை படிச்சுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து நேரா கார்த்திக்கு தெரிஞ்ச 2-3 ஆர்ஃபனேஜுக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சுட்டு வரலான்னு போயிருக்காரு. கார்த்திக் விஷயத்துல உன்னை விட அவர் தான் அதிகம் வேதனையில துவண்டு போயிருக்காரு. அதை புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு உன் பங்குக்கு எதையாவது பேசி அவர் மனசை வேதனைப்படுத்தாதம்மா. பல்லவி, கடவுள் எதுக்கும் நம்மள சோதிக்கிறாரு. மனசை தளர விடாம இந்த சோதனையை தாங்கிப்போம். எல்லாம் சரியா போயிடுமா? கவலைப்படாத பல்லவி, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. யாரு? கடவுளா? இல்லம்மா, மாப்பிள்ளை. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. மார்னிங் சார். என்ன கார்த்திகேயன், என்ன இந்த பக்கம்? பக்கத்துல ஒரு பார்ட்டிக்கு கார் டெலிவரி கொடுக்க வந்தேன் சார். கொடுத்துட்டேன், கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன் சார். சரி வா ஏறு. இல்ல சார், உங்களுக்கு எது சார் கஷ்டம்? நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். அதான் உன் கராஜ் வழியா தான் போறேன், வா டிராப் பண்ணிடுறேன். இல்ல சார், அது வா. எப்படி இருக்க கார்த்திகேயன்? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? சார், கார்த்திக் ஸ்ரீநிதி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? இல்ல கார்த்திகேயன், போலீஸ் தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா சரியான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. இப்ப கூட நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு தான் வரேன். அவங்களே இந்த கேஸை ஃபர்தரா எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போயிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நாங்களும் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கல கார்த்திகேயன். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, கார்த்தி ஸ்ரீநிதி போட்டோவோட இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. அந்த போட்டோவை பார்த்து கார்த்தி இல்ல ஸ்ரீநிதி இல்ல அவங்கள பார்த்து யாராவது ஃபோன் பண்ணாதான் உண்டு. பேப்பர்ல யார் சார் நியூஸ் கொடுத்தது? போலீஸ் தான் கார்த்திகேயன். ச்சே, அவசரப்பட்டாங்க சார். என்ன சொல்ற? ஆமா சார், ஒருவேளை அவங்க 2 பேரையும் யாராவது கடத்திருந்தாங்கன்னா இந்த பேப்பர் நியூஸை பார்த்து அவங்க உஷாராயிடுவாங்க சார். இதனால கார்த்திக்கும் ஸ்ரீநிதிக்கு தான் சார் பிரச்சனை. கார்த்தியும் ஸ்ரீநிதியும் யாராவது கடத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா சார். அவங்கள யாரு எதுக்காக கடத்தணும்? நீங்க கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை சார். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, கார்த்திக் உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்காரு சார். அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சா அவங்கள கண்டிப்பா யாரோ கடத்திருப்பாங்கன்ற முடிவுக்கு நீங்களும் வருவீங்க சார். என்னன்னு சொல்லு கார்த்திகேயன். ஸ்ரீநிதியை பொண்ணு பார்த்து வந்த மறுநாள் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க கார்த்திகையும் ஸ்ரீநிதியும் நான் பார்த்தேன் சார். எங்க வீட்டுக்கு வந்து இவ என் மருமகளை வரவே முடியாதுன்னு சொன்னாங்களோ, என்ன கண்டபடி திட்டினாங்களோ, அப்பவே இந்த கனவெல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, உங்க அம்மாவை மீறி உங்களால என் கழுத்துல தாலி கட்ட முடியுமா?
யாரு சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நாளைக்கே இதே கோவில்ல சாமி சச்ச நம்ம கல்யாணம் நடக்கும். சாமி மட்டும் இல்ல கார்த்திக், உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு நானும் சாட்சியா இருப்பேன். உங்க கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு நாளைக்கு நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். கார்த்திக், ஏன் இன்னும் ஸ்ரீநிதியை காணோம்? என்ன இருக்கும்? அதான் என்னன்னு தெரியல கார்த்திகேயன். முகூர்த்த நேரம் போயின்னு இருக்கு, பொண்ணு இன்னும் வரலையா? அது வந்துருவாங்க சாமி, கவலைப்படாதீங்க கார்த்திக். மாலையும் கழுத்துமா நீங்க 2 பேரும் உங்க வீட்டில் போய் நின்னீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். என்ன கார்த்திகேயன், இவ்வளோ நடந்திருக்கு. அவனும் என்கிட்ட எதுவும் சொல்லல, நீயும் என்கிட்ட எதுவும் சொல்லல. கல்யாண ஏற்பாடு பண்ணதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல? அதுக்கு இல்லை சார், கோவிலில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப நீங்கள் கார்த்திக்கு ஃபோன் பண்ணீங்க. ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப தயங்கினார் சார். நான் தான் உங்கள் லவ் மேட்டரில் உங்கள் அப்பா சப்போர்ட்டிவாக தானே இருக்காரு, அதனால எடுத்த விஷயத்த சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவர் ஃபோன் எடுத்துட்டு பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா உங்ககிட்ட அவர் பொய் சொல்லிட்டார் சார். அதுக்காக நாம கார்த்திகையும் தப்பு சொல்ல முடியாது சார். அந்த சூழ்நிலையில் அவர் அப்படி ஒரு பொய் சொல்றதுக்கான காரணம் அவருக்கு இருந்த பயம்தான் சார். அவனுக்கு எங்கிட்ட என்ன பயம்? அவங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா தானே நடந்துட்டு இருக்கேன். சரி விடு, அவன் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். நேர விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க சார். அன்னைக்கு நீயும் கார்த்தியும் கோயில்ல மீட் பண்ணப்போ ஸ்ரீநிதி கோயிலுக்கும் போல, ஆபீஸ்க்கும் போல, நைட் வீட்டுக்கும் திரும்பி போல. அவ எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்கு எதுவும் தெரியல. கார்த்திக் கோயில்ல இருந்து கிளம்பி போகும்போது உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனா? ஸ்ரீநிதியை தேடி அவங்களோட ஆபீஸ்க்கு போறதா சொன்னார் சார். அப்படியா? அவதான் இன்னைக்கு ஆபீஸ்க்கே போலியே. ஸ்ரீநிதியோட பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்பட்டு நைட் ஆபீஸ்ல போய் விசாரிச்சிருக்காங்க. அவ ஆபீஸ்க்கே வரலன்னு வாட்ச்மேன் சொல்லிருக்காங்க. ஒருவேளை ஸ்ரீநிதி ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே கார்த்தி அவளை எங்கேயாவது மீட் பண்ணி அவ கூட போயிருக்கலாம் இல்லையா? சிச்சே, அப்படிலாம் இருக்கா சார்? அப்படிதான் இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த தகவலுமே வரலையே சார். நான் கூட ஸ்ரீநிதி கோழத்தனமா ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்கள யாராவது கடத்திருப்பாங்களோன்னு தோணுது சார். கார்த்திக்கும் ஸ்ரீநிதிக்கும் வேண்டாதவங்க யாரும் இருக்காங்க சார். அவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு நல்லா திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க சார். கார்த்திக் ஸ்ரீநிதி கல்யாணத்துக்கு நான் சப்போர்ட்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு என்ன பிரச்சனையில மாட்டி விடுறதுக்காக போலீஸ் கிட்ட என்னை பத்தி யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார். இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டு விசாரிச்சாரு. நான் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். உனக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை சொன்னியா? இல்ல சார், என்ன நடந்திருக்குன்னு தெளிவா தெரியாம நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட என்னோட சந்தேகத்தை சொல்ல முடியல சார். ஆனா ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு சார். அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். எப்படி கார்த்திகேயன்? அது தெரியல சார். நம்ம இன்னும் தீவிரமா தேடணும். ஏதாவது தகவல் கிடைக்கும். இந்த விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ண கார்த்திகேயன். கண்டிப்பா சார். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் தீவிரமா தேடுறோம் சார். கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுப்போம் சார். உன்ன மாதிரி ஆளுங்களோட ஹெல்ப் இருந்தா கண்டிப்பா ஸ்ரீநிதியும் கார்த்தியும் கண்டுபிடிச்சிடலாம். வா.